வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் முஃபாசா த லயன் கிங். படம் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். முஃபாசா அப்படின்ற ஒரு குட்டி சிங்கம் அவங்க அம்மா அப்பாவோட வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாமே ஃபேமிலியா மிட்டாலி அப்படின்னு ஒரு தூர தேசத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ரொம்ப பசுமையாகவும் வளமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அங்கே போயிடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலா ஒரு ஃபிளட்ல இந்த முஃபாசா அடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் கரையேறுது. அந்த கரையற இடத்துல பார்த்தா வேற ஒரு சிங்க குழு ஆட்சி அமைச்சிட்டு ராஜா அதான் சொல்லிட்டு தெரியுது. அங்க இதை ஒரு வந்தேரி மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. இது இங்க வளர்க்கக்கூடாது, இதை விரட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குழுவோட ராணி சிங்கம் நான் எடுத்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்களோட சேர்ந்து எடுத்து பெண்களா இதையும் வளர்க்குது. அது பெண்களோட வளர்ந்தாலும் புத்தி கூர்மையிலையும் வலிமையிலையும் அது ஒரு ராஜாவுக்கு உண்டான எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. அந்த சிங்கக்குழுவோட இளவரசன் தான் சொல்லக்கூடிய இன்னொரு குட்டி சிங்கம்னா டாக்கா. இது ரெண்டுக்கும் ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. அதுலயும் முஃபாசா வின் பண்ணிட்டு அது ஒரு தலை சேர்ந்த சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடும். இப்படி போயிட்டு இருக்க டிராவல் ஆயிட்டு இருக்க படத்துல வேற ஒரு சிங்கம், அது வெள்ளை சிங்க கூட்டம் இதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு அது ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி வரும். அப்படி வரும்போது இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இந்த சிங்க குடும்பத்தாலன்னு சொல்லி டாக்கான்ற இளவரச சிங்கம் நம்ம முஃபாசாவையும் வேற இடத்துக்கு அனுப்பி விட்றாங்க. வேற இடத்துக்கு போகும்போது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு இடையில இன்னொரு சிங்கத்தை மீட் பண்ணுவாங்க. இதுக்கு ஏற்பட்ட காதல் துரோகம் இது எல்லாத்தையுமே கொண்ட ஒரு படம் தான் முஃபாசா. இது லயன் கிங் படத்தோட சீக்வல்ன்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த படத்தை பாக்குற எல்லாத்துக்குமே நம்ம போற மைண்ட் செட்டு சின்ன பிள்ளைங்களுக்கான படம் தான், கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வந்த படம் தான்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனா இந்த படம் ஒரு ஓகே வாட்சா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட அனிமேஷன் ஒர்க். ஒவ்வொரு கேரக்டரையும் அனிமேஷன்ல காமிச்சிருக்காது நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருக்கு. நம்ம தியேட்டருக்குள்ள போய் உட்காந்தோம்னா நம்மளும் அந்த லைன் கிங் அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருது. ஏன்னா அவ்வளவு ரியலிஸ்டிக் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த பப்புன்னு சொல்ற ரஃபீக் குரங்கு ஒரு பனிக்கட்டியில அப்படியே உருண்டு பெறணும். அதை பார்க்கும்போது நம்ம ஏதோ டிஸ்கவரி சேனல்ல லைவா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க அனிமேஷன் ஒர்க்கு. அதுவும் இல்லாம காட்டப்பட்ட சீனரிஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பிளசண்டா காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக், அந்த படத்துக்கு தேவையான மியூசிக்கை கரெக்டா பிளேஸ் பண்ணி நீட்டா கொண்டு போயிருக்குது இன்னொரு பெரிய பிளஸ். மூணாவது பிளஸ் என்னன்னு பார்த்தா இந்த படத்தை சொல்லப்பட்ட விதம். போன லைன் கிங்ல காட்டப்பட்ட சில சீனை இதோட கோரிலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதை டெலிவர் பண்ண விதம் பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு, நல்லாவே இருந்து ரசிக்கிற மாதிரி. இந்த படத்தோட நிறைய நெகட்டிவா நம்ம பாக்குறது படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிளாட்டா இருக்குங்க. கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தனாலே என்னமோ படத்துல ஒரு விறுவிறுப்பே இல்லை. அடுத்து பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்துல வர பாட்டு, அது படத்துல பாட்டு ரொம்ப லேக் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு படம் பாக்குற நமக்கு என்னடா இது ஒரு 2-3 சீக்வன்ஸ் எல்லாம் வரும், 2 சிங்கமும் போட்டி விடுக்கிற மாதிரி. எந்த சிங்கம்னே நமக்கு தெரியாம வரும். முஃபாசா எது, டேக்கா எது, அந்த வென்சிங்கம் எதுன்றது அந்த ஃபாஸ்டான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல நம்மளால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 3D எஃபெக்ட்டுக்கு அவங்க போட்ட மெனக்கிடல் நல்லா இருந்துச்சு, பட் அது அங்கங்க கொஞ்சம் லேக் ஆகுது. இதாங்க படத்தோட நெகட்டிவ். சின்ன பிள்ளைங்களோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா முஃபாசா பாருங்க, நல்ல படம் தான். தேங்க்யூ.